எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன் சிங்காரவேலு பேசுகிறேங்க. எனது 20 பாக்கெட்ஸ் சேனலுக்கு வருகை தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு பை தேங்க்யூ சைனா. இப்படி ரெட்டை தலைப்பு வச்சதுக்கு அர்த்தம் இருக்குங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 நாள் முன்னாடி தான் பை அப்படிங்கிற ட்வீட் போட்டிருந்தார். அது அவரது நாட்டில் உள்ள ரிச் இன்வெஸ்டருக்கு காதுக்கு சேர்ந்திருக்குமோ என்னவோ. நேற்று முன்தினத்திலிருந்தே அவர்கள் பங்குகளை வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று ஏப்ரல் 9 அன்று அமெரிக்க அதிபர் திடீரென 90 நாள் ஒத்திவைப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதன் நடுவில் ஏப்ரல் 2 அவர் அறிவித்தத லிபரேஷன் டே, இது அமெரிக்கர்களுக்கான லிபரேஷன் டே என்று அறிவித்து அனைத்து நாடுகளுக்கும் டேரிஃப் அறிவித்திருந்தார். இந்தியாவுக்கு 26%, மற்ற நாடுகளுக்கு அதன் அடிப்படையில் வரவு செலவு டேரிஃப் டிஃப்ரென்ஸ் அடிப்படையில் டேரிஃப் அறிவித்திருந்தார். இதில் சிங்கப்பூர் அதிபர் முதலாக ஒரு குரல் எழுப்பியிருந்தார். அவர் பார்லிமெண்ட்டிலேயே எதிர்ப்பு குரலை தெரிவித்திருந்தார். சிங்கப்பூர் போல சின்ன நாடுகளுக்கு இது பெரிய வரிச்சுமை அதிகமாக இருக்கும். அமெரிக்க அதிபர் இறங்கி இது கிட்டத்தட்ட புள்ளியின் டேக்டிக்ஸை போல தோன்றுகிறது என்று அறிவித்திருந்தார். சீன அதிபரும் அதை வழிமுறைந்து இது ஒரு பிளாக்மெயிலிங் டேரிஃப் அப்படின்னு காட்டமாக விமர்சித்து 34% பதில் வரியை அறிவித்திருந்தார். பதிலுக்கு அமெரிக்கா 100% வரியை ஏற்றியவுடன் சைனாவும் அதுக்கு தகுந்த ரிட்டலைட் டேரிஃப் மறுபடியும் 84% அறிவித்திருந்தது. இப்பொழுது நேற்று கடைசியாக அவர்கள் அமெரிக்கா கிட்டத்தட்ட பின்வாங்கும் தன்மையை அறியாத அளவு அவர்கள் மற்ற நாடுகளுக்கு சலுகை கொடுக்கும் விதமாக துணை வரும் வகையில் அறிவித்திருந்தார்கள். அதில் என்னவென்றால் 90 நாட்களுக்கான ஒத்திவைப்பு திட்டம் எல்லா 90 வகையான நாடுகளுக்கு 10%, வெறும் 10% வரி விகிதத்தோடு அமல்படுத்த இருக்கின்றோம். இந்த 90 நாட்களில் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் எப்படி இணங்குகிறார்கள் என்பதை பொறுத்து வரி விகிதம் மாற்றம் இருக்கும். ஆனால் சைனாவுக்கு மட்டும் 125% டேரிஃப் இருக்கும். அவர்கள் அடிபணியான தன்மை கிட்டத்தட்ட பேட் கண்ட்ரி என்று கடுமையான விமர்சனம் செய்து இந்த ஒத்திவைப்பு திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார். எது எப்படியோ இது பங்கு சந்தைக்கு கிட்டத்தட்ட அன்சர்டினிட்டி பீரியடில் ஒரு மூச்சுவிடும் காலம் போல தோன்றுகிறது. இந்த 90 நாட்களை அனைத்து முக்கியமாக மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் பயன்படுத்தி பங்குகளை வாங்குவது சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ சைனா.